நேபாள காத்மண்டுவிலிருந்து புறப்பட்ட விமானம் தீப்பிடித்து எரிந்து விபத்துக்குள்ளாகி இருப்பது 5 பேர் பலியாகி இருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. சௌரியா ஏர்லைன்ஸ் விமானம் காத்மண்டுவிலிருந்து புறப்பட்ட போது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. 19 பேருடன் காத்மண்டுவிலிருந்து போக்ராவுக்கு சென்ற விமானம் விபத்தில் சிக்கி தீப்பிடித்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விமான நிலைய ஓடுபாதையிலிருந்து வழுக்கி சென்று தரையில் மோதி தீப்பிடித்து எரிந்து விபத்துக்குள்ளாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் மொத்தம் 5 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இந்திய ராணுவ முன்னாள் அதிகாரி தியாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். விமானம் புறப்பட்ட போது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது, அதாவது ஓடுபாதையிலிருந்து வழுக்கிச் சென்று இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து சொல்லுங்க சார். இந்த விபத்தை நாம் பார்க்கும்பொழுது நேபாளத்தில் இது மாதிரி விமான விபத்து என்பது ஒரு புதிதான விஷயம் அல்ல. 2010 பார்க்கும்பொழுது இது 12வது விபத்து. சராசரி ஒரு வருடத்திற்கு ஒரு விபத்து அங்கு ஏற்படுகின்றது. அதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேபாளத்தில் இருக்க சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் CAAN அப்படிங்கிறவங்க பகிர்ந்த தகவல் இது வரைக்கும் நடந்தது இன்வெஸ்டிகேஷன் பண்றப்ப அங்க இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை வெகு ரொம்ப சீக்கிரமா மாறிடும். ரொம்ப அடர்ந்த பனி வந்துடும், அடர்ந்த விசிபிலிட்டி அதிகமா இருக்காது. அது மாதிரி ஒரு நிலை. இரண்டாவது அங்க மிகவும் ஒரு டஃப்பான டெரைன், அதாவது மலைகள், மலை சார்ந்த பகுதி, அது மாதிரி டெரைன். இது மாதிரி இருக்கிற விஷயத்தினால அது ரொம்ப கஷ்டமான ஒரு விமான ஒரு பைலட்டுக்கு கஷ்டமான விஷயமாக அவங்க போட்டிருக்காங்க. அதையும் பார்க்கும்போது உலகத்திலேயே ரொம்ப 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 கடினமான ஒரு ஓடுதளம், விமான ஓடுதளம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா டென்சிங் ஹல்லரி அப்படிங்கிற ஒரு விமான நிலையத்தில் தான் இருக்கு. மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய அங்க தட்பவெப்பநிலை, அங்க இருக்கக்கூடிய அந்த பூகோள நிலைன்னு நம்ம சொல்லலாம். அந்த மலை சார்ந்த பகுதி, அந்த விஷயம் அதெல்லாம் ஒரு முக்கிய இதாக இருக்கு. ஆனா இந்த விபத்தை பார்க்கும்போது இது ரன்வேலி, இந்த ஓடுதளத்திலிருந்து அது வழுக்கி சென்று விட்டதாக கூறப்படுகின்றது. ஆகையால் இது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக பார்க்கணும். இது மாதிரி அடிக்கடி ஒரு விமான விபத்து என்பது அங்கு நடக்கின்றது. இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து. சார் நன்றி சார், இணைப்பில் இணைந்து தெரிவித்ததற்கு நன்றி சார்.